பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு, அதோட வரலாறு, அதோட ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணும் கிடையாது. இந்தியா ஏமாந்ததோட விளைவு பாகிஸ்தான் ஒண்ணு உருவாச்சு. ஆரம்பமே இப்படிதான். இந்தியாவோட ஏமாற்றம் தான் பாகிஸ்தானோட உருவாக்கம். சரி உருவாகி தொலைஞ்சுச்சு. தலைவலி இல்லாம இருக்கா இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தா, உருவான நாள்ல இருந்து தலைவலி தான். தலைவலி அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பெரும் அளவுக்கு. ஏன் அப்புட்ன்னா, அந்த பிரிவினை போதே பல உயிர்கள் பலி. பல இந்தியர்கள் உயிர விட்டார்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரையுமே அது தொடர்கதையா தான் இருக்கு. அதுக்கு காரணம் இந்தியா ஏமாந்தது தான். சரி இப்ப இந்தியா உஷாராகுது. அப்ப பாகிஸ்தானோட எதிர்காலம் எப்படி? பாகிஸ்தானோட எதிர்காலம் அப்படிங்கிறது, இந்தியா ஏமான்ற இந்த காலகட்டத்தில பல ரூட்டுகள அவனுங்களும் எடுத்து வச்சிருப்பாய்ங்க. அந்த ரூட்டெல்லாம் இப்ப எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய எல்லா ரூட்டுகளும் குளோஸ் ஆகுதோ அப்படிங்கிற தோற்றம் தெரியுது. அப்படி தோற்றம் தெரிஞ்சோனயே, பாகிஸ்தான் பயப்படும்ல. அந்த பாகிஸ்தான் பயப்படும் அப்படிங்கிறத தாண்டி, பாகிஸ்தான்ல இவ்வளவு காலம் ஆதிக்கம் செலுத்தினது யாரு? பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தான் ராணுவம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது எங்க கொண்டு போய் விடும்? ஒரு ராணுவ புரட்சிய நோக்கி விடுமா? இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் ஒரு வில்லங்க வந்து சேருமா? அப்படிங்கிறத தான் இங்க பார்க்க போறோம். முதல்ல பாகிஸ்தான் இருந்த பெரிய விஷயம் கைய விட்டு போனது இந்தியா தான். இந்தியா ஏமாந்த லிஸ்ட்ல இருந்து இந்தியா ஏறி மிதிக்கிற லிஸ்ட்டுக்கு மாறுனோனயே பாகிஸ்தான் தடுமாற ஆரம்பிச்சுச்சு. பாகிஸ்தானோட சப்போர்ட்டுகள் குறைய ஆரம்பிச்சுச்சு. பாகிஸ்தானோட பொருளாதார பலம் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறைஞ்சுச்சு. உதாரணத்துக்கு எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சோம். ஜம்மு காஷ்மீருக்கு முற்றுப்புள்ளி வச்சோம். அதே மாரி பெரிய அளவுல கள்ள நோட்டுக்கும் முற்றுப்புள்ளி வச்சோம். இது 3யுமே ஒரே நேரத்துல சம காலங்கள்ல அடிச்சு நொறுக்குனது மூலியமா பாகிஸ்தான் நிலகுலைஞ்சு இருந்துச்சு. இதே காலகட்டத்துல பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுல பேக் போனா இருந்து செயல்பட்டது அமெரிக்கா தான். இந்தியாவை எதிர்க்கணும். இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கணும். ரஷ்யா கூட துரியறான். இவனுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு. அந்த அமெரிக்கா அப்படியே இந்தியா பக்கத்துல இருந்து சீனாவை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்படி கையில இருந்த 2 விவகாரங்களும் கைய விட்டு போகுது. அதே காலகட்டத்துல பாகிஸ்தான் பெருசா நம்புனது, நீங்க 2 பேர் போனா என்னடா? எனக்கு அதுக்கும் மேல ஒரு பெரிய விஷயம் கைக்குள்ள வந்துருச்சுன்னு நம்புனது எது அப்புட்ன்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபான் கைகள் வசம் போனது தான். ஆனா, அதுவே மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும்னு பாகிஸ்தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காரணம், ஆப்கானிஸ்தானுக்குள்ள போக்கூடிய எல்லாம், அதாவது டாலர்ல இருந்து குண்டூசி வரையும் உள்ள பம்ப் ஆனா, அது பாகிஸ்தான் மூலியமா தான் பம்ப் ஆகும். அது பாகிஸ்தானுக்கு மைலேஜ் அப்படின்னு நெனச்சுச்சு. ஆனா, அதுல ஒரு துளி நடக்கல. டே 1ல இருந்தே நடக்கல. எல்லா நாடுகளும் தாலிபான் கிட்ட தனித்தனியான டீலிங் போட்டுக்கிட்டார்கள். அமெரிக்கா உட்பட. ஒரு பயலும் பாகிஸ்தான நம்பல. பாகிஸ்தான சீண்டவே இல்ல. இறுதியா அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போதே பாகிஸ்தான விட்டுட்டு தாலிபான்கள எப்படி கைக்குள்ள எடுக்கிறதுன்னு எல்லாரும் திட்டம் போட்டார்கள். பாகிஸ்தான் மூலியமா தாலிபான்கள எப்படி கைக்குள்ள எடுக்கலான்னு திட்டம் போட்டது சீனா. பாகிஸ்தான விட்டுட்டு கைக்குள்ள எடுக்கலான்னு திட்டம் போட்ட எல்லா நாடுகளும் பொழச்சுக்கிச்சு. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு கீழ உள்ள ஸ்தான் நாடுகள் இப்படின்னு எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. சீனா மட்டும் மாட்டிக்கிச்சு. சீனா மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற கோவத்த அவர்களோட ஐஎஸ்ஐ தலைவர மாத்து, இந்த விவகாரங்கள்ல வெடிச்சு ஓரளவுக்கு சிதறியே போச்சு அந்த விவகாரத்துல. இன்னைக்கு வரையும் சீனாவால கண்ட்ரோல் எடுக்க முடியல. இனிமேலும் எடுக்க முடியாது. ஏன்னா தேவைக்கு ஏற்ற அளவுல அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஆதரவா செயல்பட ஆரம்பிச்சனால, சீனாவோட நட்பு இவர்களுக்கு பெருசா தேவையில்ல. சீனாவோட ஆதாயம் அப்படிங்கிறது இவர்கள் கை ஓங்குது. அதாவது தாலிபான்கள் சீனா கூட எது பேசினாலும் சரி, தாலிபான்களுக்கு ஃபுல் மைலேஜ் எடுக்கிற மாரியே தான் நிலைமைய கொண்டு போறார்களே ஒழிய, சீனாவோட கை ஓங்குற மாரி கொண்டு போறதே கிடையாது. பேச்சுவார்த்தை நடக்குது, குடுக்கல் வாங்கல் இருக்கு. அதுல சீனாவோட கைகள் ஓங்காம போயிருச்சு. இப்படி 3 ரூட்டுகளும் அடைக்கப்படும்போது, ஐஎம்எஃப் பெரிய அளவுல பாகிஸ்தான்ல ஒரு அரசாங்கத்த நோக்கி, அதாவது மக்களாட்சியோ, இல்ல ராணுவ ஆட்சியோ ஏதோ ஒண்ணுக்கு போவோம் அப்படிங்கிற சிந்தனை ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு. உதாரணமா நம்ம அதாவது ஐஎம்எஃப் சொன்ன மாரி, ராணுவத்துக்கு ஒரு அக்கவுண்ட், அரசாங்கத்துக்கு ஒரு அக்கவுண்ட் 2யும் மெர்ஜ் பண்ணி தொல. அது ராணுவமா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்தது. ஆனா, அதை சொல் பேச்சு கேட்கவே இல்ல. ஆனா, இப்ப அந்த விவகாரத்த மையமா வச்சு ஆட்டைய கிளக்கிறக்கு மேலை நாடுகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா அமெரிக்கா பார்வை பட ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தானுக்குள்ள இப்ப பயணிக்கிற மாரி அதிகாரங்களோட இருக்கக்கூடாது அப்படிங்கல. ஏதோ ஒரு அதிகாரத்த
இறக்க பார்க்கிறார்கள். இன்னொரு அதிகாரத்த கொண்டு வர பார்க்கிறார்கள். அது ராணுவமா? தெரியாது இப்போதைக்கு. இல்ல மக்களாட்சியா? இப்போதைக்கு தெரியாது. ஆனா அதோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். காரணம் என்ன அப்டின்னா, கூட இந்தியாவும் சேர்ந்து பயணிக்க போது. அப்ப மேக்ஸிமம் ராணுவமா இருக்க வாய்ப்பில்ல. அப்படி ராணுவ ஆட்சிய கிளைக்கிறக்கு இந்தியா, அமெரிக்கா பல திட்டங்கள் போட்டு முன்னேற ஆரம்பிச்சிட்டார்கள். ரொம்ப சீரா பாகிஸ்தான்ல உள்ள ராணுவத்த விரட்டிவிட, ராணுவத்தோட கைகள இறக்கறக்கு. சரி, இப்ப இறுதியா இவர்கள காப்பாத்தக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா, கேட்கவே வேணாம். வளைகுடால உள்ள 1 டசன் நாடுகள் தான். ஏன் அப்படின்னா, அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள். அதே மாரி பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தான் அங்க பெரும்பாலும் பாதுகாப்பு ஆலோசகர்கள், இல்ல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்களோ, மன்னர் குடும்பத்தோட இன்டர்னல் செக்யூரிட்டியோ பாத்துக்கக்கூடிய ஆட்களா இருப்பார்கள். இது 2ம் இருக்கிற வரையும் பாகிஸ்தான் ராணுவத்தோட அஸ்திவாரத்த உடைக்க முடியுமான்னு கேட்டா, உடைக்க முடியாது. தப்பிச்சு போயிருவாய்ங்க. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு சிக்கல் என்ன அப்டின்னா, சவுதி அரேபியா மிக விரைவில், இன்னைக்கு இல்லாட்டியும் மிக விரைவில் அணு ஆயுத பலத்த நோக்கி போயிரும். ஏன்னா ஈரான் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா இவர்களோட டீலே சப்ளைக்கு உரிய யுரேனியத்த உள்ளுக்குள்ள கொண்டு வரது. இத நோக்கி நகர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலகட்டத்தில ஏதோ ஒரு வகையில கைக்கு வர வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான நம்பிக்கிட்டு இருக்க தேவையும் கிடையாது. அதே மாரி பொருளாதார பலம் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அந்த பொருளாதார பலத்த பெருக்கறக்கு பாதுகாப்பு வேணும், பொருளாதாரமும் வேணும் அப்படிங்கல, இந்தியா சார்ந்து சவுதி அரேபியாலாம் நகர்ந்து ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. காரணம் வர்த்தகம். இந்தியா, சீனா பெரும் 2 நாடுகள நம்பி பயணிக்கக்கூடிய நிலைமைக்கு எல்லாரும் ரூட் எடுக்க ஆரம்பிச்சப்பாடு, சீனாவ நம்பி பயணிக்க முடியாது. இந்தியாவ நம்பி பயணிக்கலாம். அப்ப பாதுகாப்பு, இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்கள பாதுகாக்கக்கூடிய வகைகள், இந்த மாரி டிஃபென்ஸ் டீலும் இந்தியா பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது. அப்ப ஒரு காலகட்டத்தில ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். நம்மளே 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். குறிப்பா இந்த மன்னர் குடும்பத்தோட இன்டர்னல் செக்யூரிட்டில இருக்கக்கூடிய நபர்கள், பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து போக்கூடிய அந்த ரோடோ, இல்ல ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்கள பாதுகாக்கக்கூடிய அந்த 2 ரோட் மேப்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ ஆதிக்கத்த அகற்றதுக்காக இந்தியா பெரிய அளவுல இறங்கி வேலை செய்யுதுங்கிறத விரிவா 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். அது எல்லாம் இப்ப எவ்வளவோ தூரம் பயணிச்சு வந்திருக்கும். இது எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்த அழுத்தம் குடுக்க ஆரம்பிக்குது. பாகிஸ்தான்ல இப்ப இருக்கிற பவர் சென்டர் மாறுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மாறி வேற ஒரு பவர் சென்டர் உருவாகும். இதிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் தப்பிச்சுக்க குட்டிக்கான அடிக்கும். அப்படி குட்டிக்கான அடிக்கும்போது வெளிப்படையா உலகத்துக்கு ஒரு சவால் விட்டுருக்கு. அதுதான் இப்ப சமீபத்துல அவர்கள் போட்ட ஒரு ஜீவோ. பாகிஸ்தான் சட்ட திட்டங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய நாடா அப்படின்னு கேட்டா கிடையாது. பாகிஸ்தான் ராணுவம் நெனச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் உளவுத்துறை, பாகிஸ்தான் மக்கள வேவு பார்க்குமா அப்படின்னு கேட்டா, வேவு பார்க்குமா? தூக்கிட்டு வந்து மடியிலேயே உட்கார வச்சு பேசிப்ப அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற ஆட்கள் அவனுங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப பர்ட்டிகுலரா பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்துருக்காய்ங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல யார் தொலைபேசியும் ஒட்டு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த கருமத்த அதிகாரமே இல்லாதப்பயும் அவனுங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாய்ங்க ரவுண்ட் த கிளாக். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனாலும் சட்டப்படி இது கிடையாது அப்படின்னு தான் பாகிஸ்தான்ல ரூல் இருக்கு. அந்த ரூலும் எதற்காக அப்படின்னா, மேலை நாடுகளுக்கு பயந்துகிட்டு தான். ஆனா, இப்ப வெளிப்படையா அந்த ரூல கிளச்சு பாகிஸ்தானோட உளவுத்துறைக்கு அதிகாரம் இருக்கு. பாகிஸ்தானுக்குள்ள யாரோட தொலைபேசியும் ஒட்டு கேட்டுக்கலாம். பாகிஸ்தான் நாட்டோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி உத்தரவு குடுத்திருக்கார்கள். இந்த உத்தரவு இல்லாமயே இது ரவுண்ட் த கிளாக் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா, இப்படி வெளிப்படையா உத்தரவு குடுக்கறக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஒட்டுமொத்த உலகமும், குறிப்பா இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பவர் சென்டர மாத்தி அமைக்கிறக்கு வேகத்த காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது களத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அத எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ராணுவம் தான் ஆளுங்கட்சிய கூப்பிட்டு ஆர்டர் போடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் போடுவார்கள். ராணுவம் இப்ப நேரடியா எங்கள கிளச்சிட்டு வேற எதையும் உருவாக்க நினைக்காத அப்படின்னு நேரடியா ஒரு சவால் விடுறதாகத்தான் ராஜதந்திர வட்டாரத்துல பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு கவுண்டர் பொசிஷன் உலக நாடுகள் எடுக்கும். அது ஒரு வகையா ஓடி போய் பாகிஸ்தான் சிதறும். பாகிஸ்தானோட அழிவு காலம் ரொம்ப வேகமா, நம்மளா கணக்கிட்டதை விட வேகமா வெவ்வேறு திசைகள்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதும், அதை நாங்க விடமாட்டோம், எதிர்ப்போம். இப்படிதான் தாலிபான்களும் வாய் பேசுவார்கள். அவர்கள் நாட்டுக்குள்ள வெளிநாடுகள், ரஷ்யாவோ அமெரிக்காவோ யாரு உள்ள வரும்போது பெருசா வாய் பேசுவார்கள். கடைசியா நாடை இழந்து வெளியில ஓடக்கூடிய நிலைமை
தான் இருக்கும். அதே தான் இங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நடக்கும். அணு ஆயுதம் இருக்கு, உலகத்திலே பெரிய ராணுவம் என்ன கதை வச்சிருந்தாலும், எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சப்பாடு தாலிபான்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் பாகிஸ்தான்ல உள்ள பவர் சென்டர் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அத சமகாலத்துல பார்க்க போறோங்கிறதும் இப்ப உறுதியாகி போச்சு.